இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். நம்ம புதுசா ஏதாவது ஒரு பழக்கத்த கொண்டு வரணும்னா கஷ்டமா இருக்கும்ல. அத எப்படி ஈஸியா செய்யறதுன்னு தான் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்கிற டெக்னிக் சொல்லுது. வாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம மண்டைக்குள்ள நரம்பெல்லாம் இருக்கும்ல. ஒரு வேலைய திரும்ப திரும்ப செஞ்சோம்னா அந்த நரம்பு பாதைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதான் நம்ம பழகிட்டா ஒரு வேலையை யோசிக்காமலே செய்வோம்ல. அதான் மேட்டர். சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கஷ்டமா இருக்கும், அப்புறம் ஈஸியா வரும்ல. அதே மாதிரிதான் இந்த மூளை வேலை செய்யறத வச்சுதான் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்கிற ஐடியா வருது. நம்ம ஏற்கனவே தினமும் செய்யற பழக்கங்கள் இருக்கும்ல, பல்லு விளக்குறது, குளிக்கிறது, காஃபி குடிக்கிறது மாதிரி இதெல்லாம் நம்ம சும்மாவே செஞ்சிரும். இதுக்கு பின்னால நம்ம மூளையில அந்த நரம்பு பாதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான பழக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, இந்த பழக்கத்தை செஞ்ச உடனே அடுத்து இந்த புது பழக்கத்தை செய்வேன்னு முடிவு பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பல்லு விளக்குன உடனே 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. பல்லு விளக்குறது ஏற்கனவே நம்ம செய்யறது. அது முடிஞ்சதும் மெடிடேஷன் சேர்த்துட்டா புது பழக்கம் ஈஸியா வந்துரும். தனியா மெடிடேஷன் ஆரம்பிக்கிறத விட இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பழக்கம் நம்மள அடுத்த பழக்கத்துக்கு தானா கூட்டிட்டு போயிரும். இதுக்கு பெரிய யோசனை எல்லாம் வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஏற்கனவே செய்யற பழக்கத்துக்கு முன்னால இல்லாட்டா பின்னால நான் புது பழக்கத்தை செய்வேன். இவ்வளவுதான் ஃபார்முலா. இதை வச்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பழக்கங்களையும் சேர்த்துக்கிடலாம்.